1000 ரூபாய் வரல கொடுத்தாரா 4.5 வருஷமா எங்களுக்கு சொன்னாருல்ல அனைத்து மகளிருக்குன்னு. திமுக ஆட்சியை பிடிப்பதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவோம் என்று பொய் வாக்குறுதிகளை அளித்து மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க இருக்கிறோம். ஏப்ரல் ஃபூல். ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று கூறி வாக்களித்த பெண்களை ஏமாற்றியது. எலெக்ஷன் அப்போ இல்லத்தரசிகள் மகளிர் அணிக்கு எல்லாருமே நாங்க 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க. மறு வருஷத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் தகுதியோட இருக்குதா கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்போ 4 வருஷம் கழிச்சு எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் சொல்றீங்க. இப்ப மட்டும் அந்த தகுதி எப்படி வந்தது? தற்போது மீண்டும் தேர்தல் நெருங்கி வருவதால் திமுக அரசு தனது வழக்கமான நாடகத்தை தொடங்கி அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கொடுக்கப்படும் என்று கூறி நமது வீட்டு பெண்களை மீண்டும் ஏமாற்ற துடிக்கிறது. இப்ப மட்டும் மகளிருக்கு தகுதி எப்படி வந்துச்சு? இப்ப மட்டும் எங்க வீட்டுல கவர்மெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வேலை ரிசைன் பண்ணிட்டாங்களா? இல்ல நாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேல வந்துட்டோமா? இல்ல நாங்க 500 ரூபாய்க்கு கீழே மீன் கட்ட மாட்டோம்? இதுல எது எங்களுக்கே தெரியலையே. அப்போ எலெக்ஷன் அப்போ ஒண்ணு சொல்லுவீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவீங்க, திருப்பி நீங்க மறுமுறை ஆட்சிக்கு வரணும்னா நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. நாங்களும் கேட்டுட்டு தாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட கை கட்டி நிக்கணும். இதுதான் நீங்க ஆட்சி செய்யற கவர்மெண்டா? உங்களின் தேர்தல் நாடகங்கள் இனி தமிழக மக்களிடம் எடுபடாது. முதல்வரே, வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்றால் பதவியற்ற மேடையிலேயே கையெழுத்து போடுறதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றுவது. பதவி முடிய போகிற 3 மாசத்துக்கு கையெழுத்து போடுறது இல்லை.